மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். irregular period என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். பூஜாஸ் கிச்சன் எங்க யூடியூப்ல அப்படி திறந்தாலே வந்து 2 பேர் தான் வரீங்க. 100 பவுன் எப்படி சேர்த்தாங்க? இன்னைக்கு நகை விற்கிற விலைக்கு ஒரு பவுன் 70,000 கிட்ட விற்குதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. 100 பவுன் நகை ஈக்குவல் டு குடும்பத்தோட ஒட்டுமொத்த உழைப்பு. பையன் ஸ்கூல் படிக்கும்போது போயிட்டு வந்து என் கூட கடைக்கு அப்புறம் என்னை வீட்டுக்கு அனுப்பிடுவான். ஏன்னா நான் பகல் பூரா இருக்கேன் இல்லையா, என்னை வீட்டுக்கு அனுப்பிடுவான். அதுக்கப்புறம் அவனோட கஷ்டம். 2 பெண் குழந்தைங்க, அவங்க தான் சின்ன வயசுலேருந்தே இந்த வீட்டு வேலைகளை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நோட் புக்கு பேனா வாங்க கூட நம்ம வந்து அடுத்தவங்க கையை எதிர்பார்க்க வேண்டிய நிலைமையெல்லாம் இருந்தது போக, இன்னைக்கு குழந்தைங்க என்ன கேட்குறாங்களோ நம்ம வாங்கி கொடுக்கணும். கடை வச்ச புதுசுல அம்மா வந்து சொல்லுவாங்க, எனக்கு அந்த கடை பார்த்துக்கவே பிடிக்கல, ஏன்னா ஃபுல்லாக மலைச்சக்கு எண்ணெய் அதனால அம்மா தான் அந்த எண்ணெயெல்லாம் ஆட்டணும். சரிங்களா, அங்கே எண்ணெயெல்லாம் அரைச்சிட்டு வரும்போது வீட்டுக்கு வந்தால் எனக்கு சாப்பிடவே பிடிக்காது. ஏன்னா ஃபுல்லாக எண்ணெயவே பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து அந்த சமையலில் ஊற்றுற எண்ணெய் கூட எனக்கு கொஞ்ச நாள் பிடிக்காம இருந்துச்சு. காலையிலே வீட்டு வேலைகளுக்கு போயிட்டு அவங்க வீட்டில் பாத்திரம் தேய்ச்சி கொடுத்துட்டு வீடு பெருக்கி தொடச்சிட்டு துணியெல்லாம் துவைச்சிட்டு அப்படியே தொப்பையாக நனைஞ்சிட்டு தான் நான் போவேன் ஸ்கூலுக்கு. ஒரு நாளும் போகும்போது ஈரமாக இருக்கும். ஒரே டைமில் வந்து அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அவருக்கு வந்து லெஃப்ட் கால் மூட்டு நொறுங்கிடுச்சு. இந்த மாதிரி கஷ்டம் வாழ்க்கையில யாருக்குமே வரக்கூடாது. அப்ப பூஜா வயசு பொண்ணு ஒரு கலையில உட்கார வைக்கிறோம் அப்படின்னா கடை அவங்க போய் திறப்பாங்க. காலேஜ் போயிட்டு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு எதனால வந்து ஐடியா வந்துச்சு? என்னோட அத்தை சொன்னாங்க, ரொம்ப நல்லா சமைக்கிற, அவங்க டேஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க, நீ கண்டிப்பா வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. நான் ஆக்சுவலி May 25 ஸ்டார்ட் பண்ணேன். அவங்க அதுக்கப்புறம் இறந்துட்டாங்க. கொஞ்ச நாள்ல கொஞ்ச நாள்லயே 31 இறந்துட்டாங்க. அது அவங்க பார்க்க கூட இல்லை. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஸ்டார்டிங்ல. மாப்பிள்ளலாம் எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருக்க இந்த மாதிரி மாப்பிள்ளை அப்படின்னு. இப்போ நாங்கள் யூடியூபர்டாமா, ஸோ அது ஏற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு மாப்பிள்ளை வந்தாங்கன்னா அது எங்களை மகனா பார்த்துக்கணும். ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். 2 பேருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா, ரொம்ப சந்தோஷம். பூஜாஸ் கிச்சன் எங்க யூடியூப்ல அப்படி திறந்தாலே வந்து 2 பேர் தான் வரீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களோட இப்போ எப்படி போயிட்டு இருக்கு இந்த ஃபேம் இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்குங்க. ஓகே, எங்களோட வியாபார வளர்ச்சிக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கு இந்த இன்டர்வியூலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனாலேயே நீங்க இன்டர்வியூ கொடுக்குறீங்களான்னு கேட்கும்போது மகிழ்ச்சியா, சரிங்க அதுக்கு என்ன கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பண்றோம், அது 4 பேர் ரெகக்னைஸ் பண்ணி நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது அப்படின்றப்போ ரொம்ப ஒரு நல்ல விஷயம், சந்தோஷமா இருக்கு. அதே சமயம் வந்து நம்மளுடைய வளர்ச்சி எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்றது கிடையாது. நிறைய பேர் வந்து அதை ரொம்ப தப்பா பாக்குறவங்களும் இருக்காங்க, ரொம்ப பேசுறவங்களும் இருக்காங்க. சோ இந்த வளர்ச்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்கு, எந்த அளவுக்கு நெகட்டிவாவும் இருக்கு? நாங்க வந்து பாசிட்டிவ் மட்டும் தான் யோசிச்சு அடுத்த கட்டத்தை போயிட்டே இருப்போம். நெகட்டிவ் நாங்க எடுத்துக்கிறதே கிடையாது. அது அவங்களோட இயல்பு. அதிலே பாசிட்டிவ் கொடுக்குறாங்கல்ல, அவங்கள மட்டும் பார்த்துட்டு போனதால தான் பூஜாஸ் கிச்சன் இப்போ வந்திருக்கு. அந்த நெகட்டிவ் யோசிச்சிருந்தா நாங்கள் வந்தே இருக்க முடியாது. அதை யோசிச்சுட்டு அங்கேயே தான் உட்காந்துருப்போம். நாங்கள் அது மைண்டில் எடுத்துக்கிறதே இல்லை. ஓகே, இதே மாதிரி இந்த 100 பவுன் எப்படி சேர்த்தாங்க? இன்னைக்கு நகை விற்கிற விலைக்கு ஒரு பவுன் 70,000 கிட்ட விற்குதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. 100 பவுன் வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப ஆச்சரியமா, ரொம்ப ஈஸியாக சேர்த்துருப்பாங்க, இவங்களுக்கு என்னப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் உண்மையான ஸ்ட்ரகிளிங் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த ப்ராசஸ் அதை பற்றி சொல்லுங்க. 100 பவுன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பின்னாடி நிறைய கஷ்டங்கள் இருக்குது. எங்களோட குடும்பத்தோட ஒட்டுமொத்த கஷ்டம் இருக்குது. அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த கடை வச்ச புதுசில் 10 வருஷங்களுக்கு முன்னாடி சொல்கிறேன், கடை வச்ச புதுசில் எங்கள் வீட்டுக்காரெல்லாம் பார்த்தீங்கன்னா இரும்பு செக்கெண்ணை நாங்கள் தயார் பண்ணுறதில்ல, அது வெளி இடத்துலேருந்து தான் வருது. அப்போது நைட்டு 2 மணிக்கு எழுந்து போவாங்க. 2 மணிக்கு, ஏன்னா அப்போ பெட்ரோல் பங்க்கில் இறக்கிடுவாங்க. இங்கேருந்து கூடுவாஞ்சேரி வரைக்கும் போயிட்டு அந்த காரில் கொண்டு வருவாங்க. இரவு கண் முடிச்சு தான் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். அந்த மாதிரி அவர் ஒரு பக்கம் கஷ்டம்னா, பையன் ஸ்கூல் படிக்கும்போது போயிட்டு வந்து என் கூட கடைக்கு அப்புறம் என்னை வீட்டுக்கு அனுப்பிடுவான். ஏன்னா நான் பகல் பூரா இருக்கேன் இல்லையா, என்னை வீட்டுக்கு அனுப்பிடுவான். அதுக்கப்புறம் அவனோட கஷ்டம். நான் இருக்கும்போது குழந்தைங்க இந்த வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும் இல்லையா, அது எல்லாமே குழந்தைங்க பார்ப்பாங்க. 2 பெண் குழந்தைங்க, அவங்க தான் சின்ன வயசுலேருந்தே இந்த வீட்டு வேலைகளை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அம்மா கஷ்டப்படுறாங்க, நம்மளும் அவங்களோட கூட நிற்கணும் அப்படின்னு. ஏன்னா நான் வந்து குழந்தைங்கள கஷ்டம் தெரியாமல் வளர்க்கணும்னு நினைக்கல. நம்ம பட்ட கஷ்டம், சாப்பாட்டுக்கு பட்ட கஷ்டம், படிப்புக்காக காசுக்காக பட்ட கஷ்டம், ஒரு நோட் புக்கு பேனா வாங்க கூட நம்ம வந்து அடுத்தவங்க கையை எதிர்பார்க்க வேண்டிய நிலைமையெல்லாம் இருந்தது போக, இன்னைக்கு குழந்தைங்க என்ன கேட்குறாங்களோ நம்ம வாங்கி கொடுக்கணும். அதுக்கு நம்ம படுற கஷ்டம் அவங்களுக்கு தெரியணும். அப்போ அந்த வீட்டு வேலை அவங்க பார்க்கும்போது தான் அம்மா வெளியே கஷ்டப்படுறாங்க,
நம்ம இங்கே வீட்டில் கஷ்டப்படுறோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அப்படின்றப்ப இந்த குடும்பம் மொத்தத்தோட உழைப்பு தான் அந்த 100 பவுன் நகை அப்படின்றது. அதுக்கு ஜனங்க வந்து அங்கீகாரம் கொடுத்தாங்க. எங்களோட பொருட்களுக்கு நல்ல அங்கீகாரம் கொடுத்து அவங்களும் வாங்க போயிட்டு தான் அங்கே மக்களோட சப்போர்ட்டில் தான் நாங்கள் வந்து இந்த பிஸ்னஸை தொடர்ந்து வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்கோம். அதுக்கு பின்னாடி எங்களோட சேவிங்ஸ்னு ஒன்று இருக்கும்ல, அதுக்காக தான் இந்த உழைப்பு. 100 பவுன் நகை ஈக்குவல் டு குடும்பத்தோட ஒட்டுமொத்த உழைப்பு. அதுதான். அம்மா வந்து எங்களோட கஷ்டத்தை சொன்னாங்க இல்லையா, நான் வந்து அம்மாவோட கஷ்டத்தை சொல்கிறேன். ஸோ நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது 4 மணிக்கு எழுந்திரிச்சு லஞ்ச் கட்டிட்டு எங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வீட்டில் இருக்க ஒரு சில வேலைகள்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக ஷார்ப்பாக 9 மணிக்கெலாம் கடை திறந்துடணும். கடை வச்ச புதுசில் அம்மா வந்து சொல்லுவாங்க, எனக்கு அந்த கடை பார்த்துக்கவே பிடிக்கல, ஏன்னா ஃபுல்லாக மரச்சக்கு எண்ணெய் அதனால அம்மா தான் அந்த எண்ணெயெல்லாம் ஆட்டணும். சரிங்களா, ஒரு ஆள் மட்டும் இருந்தாங்க கூட ஹெல்ப்காக வந்து பண்ணுவாங்க. அது வந்து வாரத்தில் ஒரு நாள் தான் அவங்க வருவாங்க, இல்லை 2 நாள் வருவாங்க. ஸோ எனக்கு அந்த பிசுபிசுப்பு பிடிக்கல. ஏன்னா மளிகை கடையிலேருந்து எண்ணெய் செக்கு மரச்செக்கு கடைனா அந்த பிசுபிசுப்புலாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எனக்கு அங்கே இருக்கவே பிடிக்கலன்னா அதுக்கப்புறம் தான் அதையும் அவங்க ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு நிறைய வேஸ்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்து சுத்தமாக தொடச்சி அந்த இடத்த கிளீன் பண்ணி எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டோம். மாத்திக்கும் போது அந்த இடத்துல வேலை செய்ய பிடிச்சது. அங்க எண்ணெயெல்லாம் அரைச்சிட்டு வரும்போது வீட்டுக்கு வந்தா எனக்கு சாப்பிடவே பிடிக்காது. ஏன்னா ஃபுல்லா எண்ணெயவே பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து அந்த சமையல்ல ஊத்துற எண்ணெய் கூட எனக்கு கொஞ்ச நாள் பிடிக்காம இருந்துச்சு. அவ்வளோ கஷ்டம் அப்படியெல்லாம் இருந்து அதுக்கப்புறம் நான் ஏத்துக்கிட்டேன். இதுல வந்து நான் நல்ல ஆரோக்கியமான பொருட்களை விற்பனை செய்து நல்ல காசு நம்ம பாக்குறோம் அப்படின்ற பொழுதுல இதை கண்டிப்பா நம்ம செய்யலாம். ஏன்னா இது வந்து எனக்கு என் கூட போட்டி போடாத தொழில். இது யாருமே டக்கு டக்குன்னு ஆரம்பிக்க முடியாது. ஏன்னா கஷ்டம் நிறைய இருக்கு. அப்படின்றப்ப இதுல நம்ம தனித்துவமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஷ்டங்கள் எல்லாம் பொறுத்துக்கிட்டோம். இப்ப கூட நம்ம கடை பாத்தீங்கன்னா நம்ம தினமுமே செக்க ஆட்டிட்டே இருக்கோம். ஆனா நீட்டா இருக்கும். கடை பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டா வச்சிருப்போம். ஏன்னா எங்களுக்கு அந்த பிசுபிசுப்பு பிடிக்காம ஃபுல்லா கோணி வாங்கி வேலை தினமும் பிடிச்சிட்டு இப்படிதான் நாங்க சுத்தமா கடையை மெயின்டைன் பண்ணுவோம். சோ அது வந்து அம்மா தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டாங்க. அந்த கஷ்டத்தை கூட நமக்கு பாசிட்டிவா, நமக்கு நல்லதா, நமக்கு ஒரு இடத்துல வேலை செய்யறோம் நம்ம மனசுக்கு பிடிச்சு செய்யணும். அப்படி ஆரம்பத்துல பிடிக்காததை கூட எங்களுக்கு பிடிச்சதா மாத்திக்கிட்டோம். சூப்பர். ஆனா எல்லாருக்குமே அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் எதுக்கு 100 பவுன் நீங்க அடகு வச்சீங்க, உண்மையே சொல்லுங்க, எதுக்கு, என்ன காரணம் அப்படின்னு. இல்ல, அது நல்ல விஷயத்துக்காக தான் நம்ம அடகு வச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி நிறைய பவுன் வித்திருக்கோம். அதையும் நான் சொல்லியிருக்கேன். அதுல 50 கிராம் வித்திருக்கோம். அதுக்கும் வந்து அந்த நல்ல விஷயம் தான் காரணம். கூடிய சீக்கிரம் நம்ம பூஜாஸ் கிச்சன் சேனல்ல கண்டிப்பா அதை வந்து பார்க்க தான் போறீங்க. ரிவ்யூ பண்ணிடுவோம். கூடிய சீக்கிரத்துக்காக வந்து எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எதுக்காகன்னு கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும். 100 பவுன் எதுக்கு அடகு வச்சோம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிடும். இப்போ அதே மாதிரி இப்போ ஸ்ட்ரகிளிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, நீங்க நிறைய விஷயங்கள் நீங்களே சொல்லிட்டேன், நிறைய கஷ்டப்பட்டுட்டோம் அப்படின்ற விஷயம். இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில இருக்கோம், நம்ம 4 பேருக்கு வேலை கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? அதுதான் நான் சொல்லியிருக்கேன். சின்ன வயசுல வந்து நான் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே தான் படித்தேன். 10வது வகுப்பு வரை தான் படிச்சிருக்கேன். அப்போ என்ன பண்ணுவேன்னா, காலையிலேயே வீட்டு வேலைகளுக்கு போயிட்டு அவங்க வீட்டில் பாத்திரம் தேய்ச்சி கொடுத்துட்டு வீடு பெருக்கி தொடச்சிட்டு துணியெல்லாம் துவைச்சிட்டு அப்படியே தொப்பையாக நினைஞ்சிட்டு தான் நான் போவேன் ஸ்கூலுக்கு. ஒரு நாளும் போகும்போது ஈரமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேலி பண்ணுவாங்க, என்ன இப்படி ஈரத்தோட வர அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கூல் டீச்சரும் கேட்பாங்க, ஏமா இப்படி ஈரத்தோட வர அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மேடம், நான் வந்து வீட்டு வேலை செஞ்சுட்டு தான் நான் வரேன். அம்மாவும் அதை தான் செய்கிறாங்க, அவங்க ஒரு பக்கம் கஷ்டப்படுறாங்க, எனக்கு படிப்பு செலவு, எனக்கும் தேவைகள் இருக்குல்ல அப்படின்னு அதுக்காக நான் வேலை செய்துட்டு தான் வரேன்னு சொல்லும்போது அவங்களுக்குமே ஒரு கஷ்டமாயிடுச்சு. என்னடா இந்த பொண்ணு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு வருதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எனக்கு அந்த டியூஷன் ஃபீஸ்லாம் கட்ட முடியாமல் போக ஒரு மிஸ் வீட்டில் என்னை வந்து கூப்பிட்டுட்டு வீட்டு வேலையை செய்துட்டு அதுக்கு பதிலாக அவங்க வந்து படிப்பு சொல்லி தருவாங்க. கடகடன் சீக்கிரமாக போய் முடிச்சிருவேன். அப்புறம் எல்லாருக்கும் டியூஷன் எடுக்கும்போது எனக்கும் டியூஷன் எடுத்துகிட்டு வருவேன். அந்த மாதிரி ஒரு வேளை சாப்பாட்டுக்காக, இந்த மாதிரி படிப்புக்காக, இந்த மாதிரிலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். நம்ம குழந்தைங்கள நம்ம நல்லா வளர்க்கணும். இப்போ நம்ம பார்க்கும்போது நான் வீட்டு வேலை செய்கிற இடத்துலயே அவங்க பொண்ணுங்களுக்கு விதவிதமாக செஞ்சு ஆசையாக ஊட்டுறதெல்லாம் நான் பார்ப்பேன். இந்த வாழ்க்கையை தான் நம்ம குழந்தைங்களும் நம்ம கொடுக்கணும் அப்படின்றதே ஒரு வைராக்கியமாக இருந்துச்சு. ஆனால் அதை விட நான் 100 மடங்கு இப்போ குழந்தைங்களை நல்லபடியாக தான் வளர்க்குறேன். இவங்க டியூஷன் போய் படிச்சேன்னு சொன்னாங்க, வேலை செஞ்சு தான் டியூஷன் படித்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து ஹோம் டியூஷன் வச்சு பார்த்துக்கிட்டாங்க. ஸோ எங்களுக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க, தினமும் வீட்டுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. அதெல்லாம் நாங்கள் ரொம்ப லக்கின்னு தான் நினைக்கிறோம். ஏன்னா அவங்க பட்ட கஷ்டத்தை வந்து எங்களுக்கு நாங்கள் படாமல் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எங்களுக்கு நிறைய பேர் வந்து அதில் சொன்னாங்க, குழந்தைங்களுக்கு கஷ்டம் தெரியாமல் வளர்க்குறதும் தப்புனாங்க. நான் அவங்களுக்கு வந்து கஷ்டம் தெரியாமல் வளர்க்கல, அந்த கஷ்டத்தை சொல்லி கொடுத்து தான் வளர்ந்துட்டு இருக்கோம். இப்போ நான் வெளியே போய் பணம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா வீட்டில் வேலைகள் முடிக்கணும்ப்பா. அந்த வீட்டு வேலைகளை முடிக்கிறதுக்கு 2 பொம்பளை குழந்தைங்க தான் அவ்வளோ அற்புதமாக முடிச்சு வச்சிருவாங்க. ஸோ குடும்பத்தோட ஒட்டுமொத்த உழைப்புன்னு தான் இதை நம்ம சொல்லலாம். சமத்தான குழந்தைகள். மூணு பேருமே சமத்தான குழந்தைகள் தான். அதில் பையன் பார்த்தீங்கன்னா சேமிப்புல அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்.
அவன் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம சேனலில் பார்த்தா அந்த உண்டியல் உடைக்கிற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கணக்கில் போயிருக்குது. அதெல்லாம் வந்து அவனோட அவர்தான் எல்லாம் எல்லாம் எங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பான் அப்பப்போ சேர்த்து வச்சு நகைச்சீட்டு போடுறது. என்னதான் சொல்றேன், இந்த காசு பணம் வந்து சேவிங்ஸ் தான் நம்மளுக்கு உதவும். அது கொரோனா அப்ப நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். அந்த நேரத்துல தான் சேமிப்பு தான் நம்மளுக்கு கை கொடுத்துச்சு. அதனாலதான் அவனுக்கு அப்பலேருந்தே வந்து அந்த சேமிக்கிற பழக்கம் இருக்கு. எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், எப்ப பார் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஒன்று ஜிஆர்டில கார்டு போடுவான், சர்ப்ரைஸா கூட்டிட்டு போய் கோல்டு வாங்கி கொடுப்பான் எனக்கு தங்கச்சிக்குன்ட்டு. அப்படி இல்லைன்னா உண்டியில காசு சேர்த்து வைப்பான். ஸோ அதுல போடுறத வந்து அவனோட கோல்லே வந்து 500 ரூபா நோட் மட்டும் தான் போட்டு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் அவன் போட்டு சேர்த்து வச்சு 2 times உடைச்சிருக்கோம் இது வரைக்கும். அந்த வீடியோலாம் கூட பயங்கர ட்ரெண்டிங்கா போச்சு. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நீங்களாம் போட மாட்டீங்களா உண்டியல்? நம்மளும் போடுவோம். நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அவனை பார்த்துட்டு சேமிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா அவன் கடையில வச்சு பண்ணுவான் சேர்த்து வைக்கிறது. நாங்க வீட்டுல தான் எல்லாருமே இருப்பாங்க. சரி ஓகே, ஏன்னா நான் சேலரி வந்தாலும் அப்படியே அம்மா கிட்ட கொடுத்துருவேன். அதனால எனக்கு சேமிப்புன்றது ஆமா ஆமா அவங்க அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆனதுமே என்னோட அக்கௌண்ட்டுக்கு மாத்தி அம்மா கிட்ட கேட்டு வாங்கிப்பேன். ஒரு 3000 ரூபாய் வந்து வச்சுக்கிட்டா கூட இந்த ப்ரமோஷன் எல்லாம் பண்ணும்போது பணம் வரும் இல்லையா, அதை கூட வச்சுக்கப்பான்னா கூட இல்லம்மா உங்ககிட்ட இருந்தா அது ஒரு பிரயோஜனமான செலவுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே குழந்தைங்க கொடுத்துருவோம். 3 குழந்தைங்களுமே என்ன மற்றவங்கலாம் சொல்லுவாங்க, நீங்கள் கமெண்ட்ஸ்லாம் பாருங்கள், ரொம்ப அற்புதமாக வளர்த்துருக்கீங்க, சுற்றி போட்டுக்கோங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதையெல்லாம் பார்க்கும்போது. கண்டிப்பாக. ஆனாலுமே நம்ம வந்து ஒரு கிச்சன் அப்படி ஒரு பூஜாஸ் கிச்சன் ஒரு சேனல் ஆரம்பிச்சு அதில் நம்ம ப்ராடக்ட்டு நம்ம சமைக்கிறது நம்ம வீட்டில் அன்றாட நடக்கிற சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் அதை தான் நம்ம ஷேர் பண்ணுறோம் அப்படின்றப்போ அதுக்குமே பேட் கமெண்ட்ஸ் வருதுல்ல. அப்போ நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா இதுக்கெல்லாம் நீங்க ஏன் பேடா கமெண்ட் பண்றீங்க அப்படின்னு நினைக்காத யோசிச்சிருக்கீங்க? இல்லப்பா, அதுல நான் என்ன பண்ணோம், அவங்கள பார்த்து நாங்க பாவம் தான் பட்டிருக்கோம் நிறையவே டைம். ஏன்னா அவங்களோட மனநிலை அப்படி இருக்கு. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு குடும்பத்துல ஒரு சந்தோஷமா வாழ்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சந்தோஷமான மனநிலையை தான் பிரதிபலிப்பாங்க. ஏய் சூப்பர்ப்பா, நல்லா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கு, நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கஷ்டத்துல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, அதை வந்து தான் பிரதிபலிப்பாங்க. நம்ம ஹாப்பியா இருக்கிறத பார்க்கும்போது அவங்களுக்கு உள்ள கஷ்டம் அதுவும் சொல்றாங்க. இப்போ அவங்கள சொல்லியும் நம்ம தப்பு இல்லை, என்ன பண்றது, கடவுள் எல்லாருக்குமே சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்துட்டா எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. ஸோ சூழ்நிலைகளை பொறுத்து தான் அவங்களோட கமெண்ட்ஸும் வருது. அதை நாங்கள் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை, பழகிடுச்சு எங்களுக்கு போக போக. வந்து அம்மா அப்பாலாம் வந்து நீங்கள் சின்ன குழந்தையா இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்திருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது என்ன தோணும், அம்மா அப்பா அவ்வளோ கஷ்டப்படுறாங்களே நமக்காக, அப்போ நம்ம இப்படிலாம் இருக்கணும். ஆமாம், அவங்க வந்து இப்போ நாங்கள் ஏதாவது வேலை செய்யலைன்னா கூட ஏதாவது சொல்லும் போது கூட நான் சின்ன வயசுல இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும், ஓகே இது வந்து சிம்பிள் தான், இந்த வேலையை நம்ம கண்டிப்பாக முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி தான் அம்மா வந்து கடையில் இருப்பாங்க. நாங்கள் ஈவினிங் ஸ்கூலுக்கு 5:30 மணிக்கு போல தான் வருவோம். நாங்கள் ரொம்ப தள்ளி போய் படித்தோம். சரி 6:30 மணி கூட ஆகிடும். 7 மணிக்கு எங்களுக்கு டியூஷன் சார் வந்துடுவார். ஸோ நாங்கள் அந்த 1 மணி நேரம் கேப்லேயே நாங்கள் வந்து எல்லா வேலையும் முடிச்சிருவோம். இந்த பாத்திரம் கழுவுறதுலேருந்து வீடு பெருக்கி கூட்டி துடைக்கிறதுலேருந்து விளக்கேத்துலேருந்து எல்லா வேலையும் முடிச்சு வச்சிருவோம். அந்த வேலை மட்டும் தான் எங்ககிட்ட கேட்பாங்களே, நீங்கள் இதை முடிச்சு வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கே நானும் என் தங்கச்சி சண்டை போட்டுக்கிட்டு அப்போதான் அவங்களோட கஷ்டத்தெல்லாம் சொல்லுவாங்க. நான்லாம் இந்த வேலை செஞ்சேன் அந்த வேலை செஞ்சேன். வீடு வீடா போய் 10 வீடு வேலை செய்யறத காட்டிலும் அப்போ நான் அதை கஷ்டப்படல, எங்க அம்மா அப்பாவுக்கு சப்போர்ட் தான் பண்ணேன். ஆனா இப்ப நம்ம வீட்டு வேலையை பார்க்கறதுக்கே கஷ்டப்படுறீங்களே அப்படின்னு சொல்லும் போது அவங்களும் புரிஞ்சுப்பாங்க குழந்தைங்க. இப்பெல்லாம் அந்த டென்ஷனே வைக்கிறது இல்லை, அவங்கவுங்க பாட்டு வேலையை அவங்கவுங்க பாத்துக்கிறாங்க. ஸோ அதுல கத்துக்கினது அந்த சமையல் எல்லாமே எனக்கு பிடிச்சி செய்ய கத்துக்கிட்டேன். யார் நல்லா, அம்மா நல்லா சமைப்பாங்களா நீங்க நல்லா சமைப்பீங்களா? எனக்கு அம்மா சமையல் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு குழந்தைங்க சமையல் பிடிக்கும், அப்பா ரொம்ப நல்லா சமைப்பாரு. வீட்டுல வந்து இப்போ 5 பேர் இருக்காங்கன்றப்போ அதிக ஓட்டு யாருக்கு விழுகும்? 3 பேர் வந்து ஓட் பண்ணா எல்லாரும் 4 பேரும் சேர்ந்து எனக்கு தான் போடுவாங்க. நான் வந்து அப்பாவுக்கு போடுவேன். அவரும் நல்லா சமைப்பாரு. உங்களுக்காக தான் குலாப் ஜாமுன் பண்ணி வச்சிருக்காரு. நாளைக்கு வருவாங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. நீங்க சாப்பிட்டுட்டு சொல்லுங்க, கண்டிப்பா அந்த ஷேப்லயே மயங்கி போயிருவீங்க. அந்த ஷேப் நமக்கு கூட அப்படி வராது. அவரே சொல்லலாம், அவ்வளவு நல்லா சமைப்பாங்க. குழந்தைங்களும் அற்புதமா, அது வந்து நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லுவாங்க, உங்களை கட்டிக்க போறவங்க எல்லாம் கொடுத்து வச்சுக்கடாமா அப்படின்னு சொல்லிட்டு. 2 குழந்தைங்களுமே அவ்வளவு அழகா சமைப்பாங்க. கல்யாணம் எப்படி மாப்பிள்ள எல்லாம் எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருக்க இந்த மாதிரி மாப்பிள்ள அப்படின்னு? அதாவது இப்ப நாங்க யூடியூபர்டாமா, சோ அது ஏத்துக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை வந்தாங்கன்னா அது எங்களை மகனா பார்த்துப்போம். நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், நான் 2 மகன்கள் எங்க வீட்டுக்கு வரணும், ஒரு மகள் வரணும். எங்க குழந்தைங்களை போலதான் அவங்களும். இதை நான் நிறைய டைம் நம்ம சேனல்ல சொல்லியிருக்கேன். நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் போய் பூஜாக்கு மாப்பிள்ள பிறக்க போறது இல்ல, எங்கேயோ பிறந்திருக்காரு, எங்க கண்ணுக்கு தெரியல. யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கலாம், என்ன வேணா பண்ணிட்டு இருக்கலாம். அதனால அது வரும்போது இறைவன் கண்டிப்பா கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு நல்ல குழந்தைங்களுக்கு நல்லதை தான் செய்வான் இறைவன். அந்த நம்பிக்கை இருக்கு.
பாப்போம். நீங்களும் பார்க்க தானே போறீங்க. ஆமா கண்டிப்பா நாங்களும் பார்த்துட்டு தான் உங்களை மாதிரி நாங்களும் எதிர்பார்த்து காத்திருக்கோம். உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கா? அம்மா கிட்ட சொல்லிருக்கீங்களா, அம்மா எனக்கு இப்படி மாப்பிள்ளை வேணும் அப்படின்லாம்? சின்ன வயசுலலாம் போலீஸ்கார தான் நான் கட்டிப்பேன்னு ஆமா ஆமா, எனக்கு போலீஸ் சின்ன மாப்பிள்ளை தான் வயசு means வேணும். ஒரு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கும்போது அதெல்லாம் நான் போலீஸ்கார மாப்பிள்ள இப்ப நினைச்சா சிரிக்கிறேன், என்னடா நம்ம அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கோம். இருக்கலாம், அந்த மாதிரி நல்ல வந்தா விஷயம் தான். எங்களுக்கு சம்மதம் தான்ப்பா. அவங்களுக்கு ஆமா ஆமா, அப்ளிகேஷன் போடுங்க. பூஜா பாக்குறது என்னன்னா 2000 கிட்டா இருக்கணும், ஏஜ் அதிகம் இருக்கக்கூடாது. அப்புறம் நம்மளோட ஃபேமிலியை பிடிச்சிருக்கணும். நம்ம யூடியூபரை நம்மளோட சேர்ந்து அதை சேர்ந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் செட் தான். அதுதான், இந்த வேற ஒண்ணும் இல்ல. கேமரா ஃபியர் ஷை இதெல்லாம் இருக்க கூடாது. ஏன்னா ஆமா. அப்பதான் நம்மளோட இதுக்கு செட் ஆவாங்க, தைரியமா செட் இருக்கணும். ஆவாங்க. சோ அப்படிதான் பாத்துட்டு இருக்காங்க. முக்கியமா கமெண்ட்ஸை பார்த்து பயப்படக்கூடாது. பயப்படக்கூடாது. அதுதான் முக்கியம். ஆமா. comments பார்த்து பயப்படக்கூடாது. ஓகே. ஆனா இப்பெல்லாம் வந்து ஓரளவு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வருதா இல்ல கம்மி ஆயிடுச்சா? அது எப்பயுமே நான் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே அந்த மாதிரி வந்துட்டு வந்துட்டு தான் தான் இருக்கும். இருக்கு. அதை பத்தி நாங்க தான் சொல்லிட்டோமே, சிம்பிளா அது அவங்களோட மனநிலையை பிரதிபலிக்கிறாங்க. அதை நம்ம பாவம் தான் படணும். அவங்கள அதுவும் பார்த்து. இல்லாம முகம் தெரியாத கமெண்ட் பண்றவங்க வச்சு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நாங்க இப்ப நீங்க நல்லாவே அவங்கள போய் realize பாருங்களேன், பண்ணிட்டோம். ஜஸ்ட் அப்பதான் ஐடி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. டிபி வச்சிருக்க மாட்டாங்க. அவங்களோட முகம் காட்டி கூட அவங்களால கமெண்ட் பண்ண பேச முடியலன்னா அதை பத்தி நம்ம ஏன் கவலைப்படுவானே? அதை பார்த்துட்டு வந்து 1008 பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, இப்படியாமே அப்படியாமே சொன்னீங்களான்ட்டு. அது நீங்க அவங்க கிட்ட போய் கேளுங்க. அழகா ரிப்ளை பண்ணியிருப்பேன். சொன்னாங்க இல்லையா, நீங்க அவங்க கிட்ட போய் கேளுங்க, இது உண்மையா பொய்யா இப்படியா நீங்க அவங்க கிட்ட போய் கேளுங்க இந்த அப்படின்னு. பக்குவம் எப்படி வருது ஃபர்ஸ்ட்? ஏன்னா இது ஆரம்பத்துல எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ரகிள் தான். பட் அந்த பக்குவம் வரதுக்கு லேட் ஆகும். கண்டிப்பா லேட் ஆகலாம். ஒரு சிலர்ல கொதிச்சு எழுத பார்த்திருக்கேன். திருப்பி அவங்களும் அந்த மாதிரி வார்த்தைகளை திட்டுறதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். அது பார்த்த எல்லாமே நமக்கு பக்குவம் தானே. நம்ம அதை தாண்டி நம்ம ஒரு நிலையில இருக்கோம், நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றதுதான். உங்க வாழ்க்கையிலே வந்து மறக்க முடியாத கஷ்டம் இந்த ஒரு சுச்சுவேஷன் இருந்தது, வாழ்க்கையில இனிமே இது வந்துடவே கூடாது அப்படின்னா அது என்ன சுச்சுவேஷன்? ஒரே டைம்ல வந்து அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு அவருக்கு வந்து லெஃப்ட் கால் மூட்டு நொறுங்கிட்டு அதுக்கு பிளேட் வச்சு ஹாஸ்பிட்டலில் இருக்கும். அப்போ ஜெய் பார்த்தீங்கன்னா கையை அதுக்கு முன்வாரம் ஜெய் கீழே விழுந்து ஒரு கார் ஏறி இறங்கிடுச்சு. இந்த லெஃப்ட் கை வந்து எலும்பு முறிஞ்சு அவனுக்கு கட்டு போட்டு வச்சிட்டு இருக்கிறோம். உங்க பையனுக்கு அவனுக்கு கூட்டிட்டு போய் நாங்கள் கட்டு போட்டு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்பதான் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு லெஃப்ட் இது. அந்த இதுக்கு கூட அதுக்கப்புறம் அவனே தான் போயிட்டு வந்துட்டு இருந்தான் ஃப்ரெண்ட்ஸுங்களோட. இது பண்ணிக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஜெய்க்கு வந்து மறுபடியும் அப்பெண்டிக்ஸ். நான் ஆப்ரேஷன் பண்ணி அப்பா கூட இருக்கேன், வயிறு வலியில துடிக்கிறான் அவன். அப்பையும் அப்புறம் அப்பாவை அங்கே ஒரு பக்கம் அவங்க அக்கா பையனை விட்டுட்டு வந்து அவனை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ராமச்சந்திராவில் அங்கே ஆப்ரேஷன் பண்ணி அங்கே கொஞ்சம் கோளாறு ஆயிட்டு அங்கேருந்து ரொம்ப சீரியஸ் ஆயிட்டு அப்பா ஆப்ரேஷன் பண்ண ஒரு வாரத்தில் பையனுக்காக வந்துட்டார். அவரே கேட்டுட்டு டிஸ்சார்ஜ் வாங்கிட்டு வந்துட்டார். இல்லை நான் பையனை போய் பார்க்கணுன்னு அங்கேருந்து விஜயா ஹாஸ்பிட்டலுக்கு அவனை ஷிஃப்ட் பண்ணி அப்போ நாங்கள் பட்டம் அப்பப்பா டைம் கொரோனா லாக்டவுன். இந்த மாதிரி கஷ்டம் வாழ்க்கையில யாருக்குமே வரக்கூடாது. அப்ப பூஜா வயசு பொண்ணு ஒரு கடையில உட்கார வைக்கிறோம் அப்படின்னா கடை அவங்க போய் திறப்பாங்க. காலேஜ் போயிட்டு வந்து சின்னவ வீட்டு வேலையெல்லாம் பார்த்துப்பா. அப்ப நாங்க பட்ட கஷ்டம் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி கஷ்டம்லாம் யாருக்குமே வாழ்க்கையில வரக்கூடாது இறைவா அப்படின்ட்டு மனசார நான் அழுதுருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கஷ்டம்லாம் அனுபவிச்சதே இல்லம்மா. ஒரு பக்கம் இங்கே அங்க தலை சுத்தம் எனக்கு. ஜெயிக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஒல்லி ஆயிட்டான். அவன்லாம் இப்போவும் எனக்காக இப்போ நீங்கள் வேண்டுதல் வச்சான் பாருங்க. எல்லாமே வந்து நம்ம அம்மா இல்லைன்னா நம்ம இல்லை அப்படின்றத யோசிச்சு தான் அம்மாவை விட வேற எதுவும் முக்கியம் இல்லை அப்படின்ட்டு அவன் இப்போ எனக்காக தைப்பூச விரதம் இருந்தான். அம்மாவும் ஜெய்க்காக வேண்டிக்கிட்டு மொட்டை அடிச்ச குழந்தைங்களுக்கும் நல்லபடியா அவருக்குமே கால் நல்லபடியா ஆகணும் அப்படின்னு தான் நான் மொட்டை போட்டேன். ஒரு 2-3 வருஷம் முன்னாடி மொட்டை அடிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம எல்லாமே குடும்பத்துக்காக தான்ப்பா செய்கிறோம் அப்படின்றப்ப அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டா நம்ம படுறோம் பாருங்க. அது அப்பப்பா அந்த சுச்சுவேஷன்லாம் யாருக்குமே வரக்கூடாது. நாங்கள் அதையும் தாண்டி காரே லாஸ் ஆயிடுச்சு. சோ கார் ஃபுல்லா போயிடுச்சு, டோட்டல் டேமேஜ். தம்பி ஒரு பக்கம் இப்படி இருக்கான், அப்பா ஒரு பக்கம் இப்படி இருக்காரு. சோ எங்களால எப்படி மேனேஜ் பண்றது முடியாம நாங்க தத்தளிச்சோம். ஒரு பக்கம் பண கஷ்டம், இன்னொரு பக்கம் மன கஷ்டம். என்னடா இப்படி இருக்கே, என்னடா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏகப்பட்ட கஷ்டங்கள் தாண்டி வந்துட்டோமா. இதுக்கப்புறம் லைஃப்ல அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல, வரவும் கூடாது. அப்பாக்கும் நிறைய செலவுகள் ஆச்சு, தம்பிக்கும் நிறைய செலவுகள் ஒரே நேரத்துல. அந்த டைம்ல இந்த மாதிரி எல்லாம் இல்ல அந்த டைம்ல எல்லாம் உங்களுக்கு இந்த யூடியூப் சேனல் இல்ல, சேனல் கிடையாது. ஆனா வியாபாரம் போயிட்டு தான் இருந்தது. அதான் பாப்பா வந்து கடை திறப்பான்னு சொல்றேன். கடை வந்து ஒரு 10 வருஷங்களுக்கு மேல நம்ம குன்றத்தூர்ல இங்க வச்சுட்டு இருக்கிறோம். அப்ப அந்த வியாபாரம் போயிட்டு தான் இருந்தது. இப்ப எண்ணெய் அரைக்கிறது இதெல்லாம் வந்து நான் பகல்ல ஓடி வந்து இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு நான் போயிடுவேன். அதுக்கப்புறம் பூஜா வந்து ஈவினிங் கடையை திறப்பாங்க.
அப்போல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். நீங்கள் கேட்கவும் அது எனக்கு வந்து அப்படியே கண்ணு முன்னாடி படம் ஓடுது. அப்போ பட்ட கஷ்டம்லாம் இந்த மாதிரி கஷ்டம் இன்னொரு முறை வரக்கூடாது. யாருக்குமே வரக்கூடாது, யாருக்குமே நமக்கு இல்லை, யோசனை பண்ணி கூட பார்க்கக்கூடாது. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டோம். வீட்டில் இருக்க முக்கியமான 2 பேருக்கே ஒரு பெரிய பிரச்சனைன்றப்போ அது பார்க்கறதுக்கு நீங்கள் 3 பேராக தான் அதை சமாளிக்கணும். வேற ஆமாம் அப்படின்ற ஒரு ஆமாம், விஷயம் சமாளிக்கணும். எல்லாம் வந்து ஒரு பக்கம் குழந்தை வந்து சாப்பாடும் செய்து கொடுத்து அனுப்பணும், கடையும் பார்த்துக்கணும், காலேஜுக்கும் College போகணும். போகணும். அப்போ ஆஃப் டே காலேஜ் இருந்தது கொரோனானால. ஸோ அப்படியே மேனேஜ் அப்படியே பண்ணிட்டோம். மேனேஜ் பண்ணி வந்துட்டோம்டாமா. எல்லா கஷ்டத்தையும் கடந்து வந்தாச்சு. இதுக்கப்புறம் சந்தோஷம் சந்தோஷம் தான், எப்பவுமே மகிழ்ச்சி தான். ஆமா. யூடியூப் சேனல் அப்படின்னு உங்களுக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு எதனால வந்து ஐடியா வந்துச்சு? எனக்கு ஆக்சுவலி நான் இன்ஸ்டாகிராம்ல சும்மா குக் பண்ணி வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன். அப்பதான் என்னோட அத்தை சொன்னாங்க, நீ வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணு. இப்போ அவங்க இல்ல, அவங்க கேன்சர்ல இறந்துட்டாங்க. ஸோ ஃபேமிலி ஃப்ரெண்டு தான், அம்மாவோட ஃப்ரெண்டு, நாங்க அத்தன் தான் கூப்பிடுவோம். ஸோ அவங்க தான் எனக்கு வந்து சொல்லிட்டே இருந்தாங்க, நீ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் ஸ்டேட்டஸ் பண்ணு, வைப்பாய்வ அடிக்கடி சமையல் செய்து இன்ஸ்டாகிராம்ல போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லா சமைக்கிற, அவங்க டேஸ்ட்டும் பண்ணிருக்காங்க, நீ கண்டிப்பா வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. நான் ஆக்சுவலி May 25 ஸ்டார்ட் பண்ணேன். அவங்க அதுக்கப்புறம் இறந்துட்டாங்க. கொஞ்ச நாள்ல ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச இறந்துட்டாங்க. நாள்லயே அது கூட 31 பார்க்கல, இறந்துட்டாங்க. அது அவங்க பார்க்க கூட இல்லை. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஸ்டார்டிங்ல. இப்போ ஓகே தான். I think அவங்களோட பிளஸிங்ஸ் பிளஸிங் கண்டிப்பா கண்டிப்பா இருக்கு. என் இருக்கும். அத்தையோட பிளஸிங்ஸ் எனக்கு எப்பயுமே இருக்கு. அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணேன், என்னடா நீங்க சொன்னீங்க நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நீங்க இல்ல அப்படின்றப்போ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. வாய்ஸ் ஓவர்ஸ் தானே முன்னாடி நீங்க போட்டுட்டு இருந்தது. முகம் காட்டாம தான் பண்ணிட்டு இருந்தேன், வெறும் என்னோட வாய்ஸ் மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தேன். இந்த 1 year பிறகு தான் ஃபேஸ் காட்ட ஆரம்பிச்சேன். அப்போ கூட ஃபர்ஸ்ட் அம்மாவை தான் எடுத்து போட்டேன் நான். அம்மா ஒரு நாள் நிறைய ரெசிபிஸ் செஞ்சுட்டு இருந்தாங்க, சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் சத்துமாவு பார்க்க போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த பெரிய ஆமா, இதாச்சு அப்படின்னு ஆமா. அப்படி சொல்லுவாங்க. சொல்லியிருந்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அம்மா வந்து நிறைய cook நிறைய பண்ணாங்க. சமைச்சேன் அன்னைக்கு ஒரு நாள். பார்த்தீங்கன்னா எறா, நண்டு, மட்டன், மட்டன், சிக்கன், மீன் சிக்கன். எல்லாமே பண்ணியிருந்தேன். அதை சும்மா தான் எடுத்து போட்டாங்க. வாங்க இன்னைக்கு என்ன அதுதான் ஸ்பெஷல்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு சும்மா எடுத்து போட்டோம். அது ரொம்ப நல்லா போச்சு. கணக்குல வியூஸ் போனதும் ஸோ அப்படியே உடனே சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற ஆரம்பிச்சாங்க. ஒரே நாள்ல 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அப்பதான் இந்த சத்து மாவு எடுத்து போட்டேன். நெக்ஸ்ட் வீடியோ இந்த சத்து மாவு எடுத்து போட்டேன். அந்த சத்து மாவுக்கு அவ்வளோ ஃபோன் கால்ஸ் வருது அதை பார்த்துட்டு. ஏன்னா நம்ம வந்து 45 ஐட்டம்ஸ் போட்டு 54 ஐட்டம்ஸ் போட்டு பண்றோம் இல்லையா. வியாபாரத்தோட அடுத்த கட்ட வளர்ச்சி வளர்ச்சி அதுதான் அதுதான். எங்களுக்கு. ஆன்லைன்ல பார்த்து பயப்படுவோம், எதா இருந்தாலும் பண்ணுப்பா பார்த்துக்கலாம். இப்போ பாத்துக்கலாம். எனக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா கூட ஃபர்ஸ்ட் என் அம்மா கிட்ட தான் வந்து சொல்லுவேன். பண்ற வியாபாரம்ன்றது மற்றவங்க உடலை கெடுக்காததா இருக்கணும். அதனால நம்மளும் சந்தோஷமா இருக்கணும், அவங்களால ஆரோக்கியமா இருக்கணும். அவங்க போய் அந்த படிப்பு மூலமா அவங்க ஒரு பெரிய லைஃப் வரணும் அப்படின்ற ஒரு எதிர்கால கனவோட தான் இப்போ இவங்களையும் 2 டிகிரி படிக்க வச்சுட்டேன். அந்த மாதிரி குழந்தைங்களை நிறைவா, எனக்கு நிறைவா, அவங்களுக்கு எப்படி ஃபீல் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நிறைவா படிப்பை கொடுத்துட்டேன். அந்த இண்டிபெண்டன்ட் விமனாக இருக்கணும் அப்படின்ற அந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்கே இங்கே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. எனக்கு எதுக்கு அலோவ் பண்ண மாட்டீங்க? இட்ஸ் மை ஃப்ரீடம் ஆல்சோ. எனக்கும் என்ஜாய் பண்ணணும். அது எனக்கு ஒரு யூனோ மனசுக்குள்ள அது ஆங்கர் இருக்கு. இங்கே அங்கே கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். பட் எனக்கு மெயின் என்னன்னா எனக்கு தான் ஸ்ட்ராங் இருக்கணும். I should have that anger and that strongness in my eyes that nobody can see me in that bad way. As I told, now rebel kid மாதிரி தான் இருக்கேன் ஃபேமிலியில். ஸோ I've always taken my stand. ஜோ இந்த படங்களுக்கு அப்புறம் அப்படிங்கும்போது இப்போ எப்படி போய்கிட்டு இருக்கு? என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கீங்க? இப்போ நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ I am doing a Telugu film. So one with Prabhudeva also, Prabhudeva sir. எங்க ஒர்க் பண்ணீங்க? பெங்களூர்ல ஒரு பிளேஸ் இருக்கு, அங்கே தான். ஸோ ஐ வாஸ் ஹேண்ட்லிங் ஆர் சோஷியல் மீடியா. எல்லா ஆக்டர்ஸ்க்கு பர்த்டே போஸ்ட் எல்லாம் நான் தான் போட்டுட்டேன். என்னென்ன மாதிரியான விஷயங்களை நீங்க கோ த்ரூ பண்ணிருக்கீங்க? மைண்ட்ல அது தாட் ப்ராசஸ் இருந்துச்சு. இஃப் ஐ ஹாவ் டு பிகம் an actress, I will be an actress. I will not think negative. It's okay, it's just a face சொல்லிட்டு. Not that oh you see the face, oh அழகா இருக்கு, இது சரி அதெல்லாம் செகண்டரி. பட் ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க, அவளுக்கு ஆக்டிங் தெரியுமா? எனக்கு மெயின் அதுதான். சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ ஷீஸ் அன் ஆக்ட்ரஸ், அவங்க மெசேஜஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. நான் பார்க்குவேன், நான் எல்லா மெசேஜஸ் பார்க்குவேன். அதை ரிப்ளை ஹார்ட் எஸ் சொல்கிறேன்னு அப்புறம் தான் பண்ணுவேன். ஸோ ஐ திங்க் ஐ லிசன் டு மை ஹார்ட். அதனால தான் இட் மேஜிக் ஹேப்பன். ஒரு பெரிய போஸ்டர் போடுவாங்க, நீங்கள் அதை ஃபுல் ட்ரம்ஸ் எல்லாம் போட்டுட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது ஹீரோயின்ஸ்க்கும் இருக்கணும். வை நாட்? சம்டைம்ஸ் சூப்பர் ஹிட் இருக்கும், எவ்ரி டைம் ரோஸி இருக்காது. ஸோ ஐ ஃபீல் இது லைஃப். ஸோ வி ஷுட் ஜஸ்ட் கோ ஆன். மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். Taste Daily.
Taste the Daily.